முப்பாட்டின் ராவண பத்தித்தல ரத்தத்தில ஒரு பொற்கொடி விளம்பது. முப்பாட்டின் ராவண பத்தித்தல ரத்தத்தில ஒரு பொற்கொடி விளம்பது. சரி, அவரையும் கூட்டிட்டு போலாம். வா, வண்டியில ஏறு. இல்ல அப்பா, எங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்ப பயந்துருவாரு. அதான் அவட்ட வண்டியில இல்ல, புள்ளைய கூட்டிட்டு போறேன். நடத்தி கூட்டு போறவங்க அறிவு உங்க அப்பாக்கு இல்ல. சும்மா அப்பா திட்டிட்டு இருக்காதீங்க. திட்டுறாங்களா? ஆள் வந்ததுக்கு அவருக்கு அறிவு பத்தாது. படிச்சிருக்காராம் படிப்பு. எங்க நடத்தி கூட்டு போயிட்டு இருக்காரு பாரு. சும்மா திட்டிக்கிட்டு இருக்காதீங்க. கார் எடுத்துக்கங்கன்னா அதுக்கு கவலை குறைச்சல, பைக்கையாவது எடுத்துக்கோங்கன்னா அதுவும் மாட்டேங்கிறாரு. எவ்வளவு தூரம் வண்டி வந்துட்டு இருக்க? நம்ம ஊர் சந்தைக்கு போனோம். 3 கிலோமீட்டர் இருக்குமே. ஆமா, அப்படித்தான் போயிட்டு வரோம். ஆட்டோ ஒண்ணும் கிடைக்கல. நம்ம ஊர்ல எதுக்கு ஆட்டோ? சரி வா, வண்டியில ஏறு. வேண்டாம். உன் ஜான பக்கம் மட்டும் தெரிஞ்சதோ தாரையா கண்ணீர் வந்துடும், பாத்துக்க. அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க. நீ நடந்துக்கிட மாட்டேடி, சொன்னா கேளு. கால் இழுத்துக்காவும். எங்க கிட்ட வா. என்னடி என்ன தங்கம்? ஒண்ணு இல்ல, அப்பதான் ஆசைப்பட்டாரு. அவருக்கு இங்க எதுவும் நடக்க தெரியாது இல்ல, அவருக்கு புரியாது. என்னடி? சரி வா, கொஞ்ச நேரமா வந்து உட்காரு. இருக்கட்டும். என் மனசு வலிக்குது. என்ன? அத்தனை கண்டுக்கவே மாட்டுக்க. எங்கடி சும்மா தாண்டி இருந்துட்டு இருக்கேன். எங்க சும்மா தானே இருக்கேன். சரி வா, வண்டியில ஏறு. வேண்டாம், அப்பா திரும்ப சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த ஸ்டாண்டுக்கு தானே போயிருப்பாரு, அங்க போய் அவர் பிக்கப் பண்ணிக்கலாம். வா வேண்டாம். வாடி. என்ன போங்க, இப்பெல்லாம் உங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் கண்டுக்கவே மாட்டேங்க. கண்டுக்கிட்டு தானே இருக்கேன். எங்க நல்லா ஒரு நாளைக்கு 100 போன் வரும், இப்பெல்லாம் வர மாட்டேங்குது. அத்தா அப்ப போனை வாங்கி புடிங்க வச்சுக்கிட்டாவல. இரு, என் போன் வச்சுக்க. இரு, இந்த தாரேன். வேண்டாம், அப்பா கண்டுபிடிச்சிருவாரு. பொடி, இரு வரேன், போன் எடுத்தாரு. இந்த போன் வச்சுக்க. பொடி. 5 நிமிஷத்துக்கு திருப்ப போன் வந்துகிட்டே இருக்கணும். அப்புறம் அப்பா வந்துருவாரு. அத்தானு எப்பமாவது வாயில வருதாடி? அப்பா அப்பான்னு கொஞ்சம் அத்தானு சொல்லி கொட்டிச்சிருந்துக்கு. போங்க. கொஞ்ச நேரம் போதும், நான் போறேன். போதாது. நீங்க எனக்கு காலேஜுக்கு வரல? தூத்துக்குடிக்கு போயிட்டேன். நான் எதிர்பார்த்தேன். அச்சோ சாரிடி, நான் வந்து பாத்துட்டு போலாம்னு நினைச்சேன். உங்க அப்பா தான் வாசலே நின்னுட்டு இருந்தாரு. எதுக்கு அவருக்கு பிபி பிரஷர் எல்லாம் ஏத்துவானே, அதான் அப்படியே போயிட்டேன். போங்க போங்க போங்கன்னு சொல்றதுக்கு ஒண்ணு கொடுக்கலாம். போங்க. செல்லம் தண்டி நீ. உன் பேச்சும் சரி, உன்னை பார்க்கறதும் சரிடி, மனசுல இருக்கிற எல்லாம் பறந்து போயிருது. உலகமான ரசாத்தி. போதாது. நான் போறேன், எங்க அப்பா வந்துருவாங்க. சரி நெல்லு, உங்க அப்பா நினைச்சுதான் பாத்துட்டு வரேன். சரி. இவனால ஒண்ணு மட்டும் தான் கண்காணிச்சோம், இப்ப அவனையும் சேர்த்து கண்காணிக்க வேண்டியிருக்கு. ஆமாடி, உங்க அப்பாவுக்கு ஒரு மண்ணும் தெரியல. நாங்களா போய் உதவி பண்ணணும், ஓ உதவி எனக்கு தேவையில்லை. வெளியில போடாங்க என்ன பார்த்து. அந்த மனுஷன் அம்போடு விடவும் முடியல, அவருக்கு உதவி பண்ணவும் முடியல. என்ன பாடுபடுத்துறாரு. ஆனா உனக்கு உங்க அப்பாவுக்கு ஒரே குணம்டி. சத்தியமா பிடிவாத குணம். எங்க அத்தைக்கு பிடிவாத குணமே கிடையாதான். எப்படா இந்த பயிலுக்கு மட்டும் இருக்குன்னு பார்த்தேன். அது உங்க அப்பா கிட்ட இருந்து அப்படியே தொத்தி இருக்கு பாத்துக்க. உனக்கு உறங்கா உங்க அப்பா பாத்துக்க பொருத்தமா இருக்கும். அப்பா சொன்ன மட்டும் கோவம் பொத்துட்டு உங்க அப்பா என்னெல்லாம் சொல்லி திட்டா தெரியுமா? அதெல்லாம் சொன்னா அவ்வளவுதான். அப்பனா பேசிய கவுத்துரு. எங்க அப்பா ரொம்ப பேசுறாரோ? நாளைக்கு நம்ம வீட்டுக்கு மருமகன் வர பையனை, நம்ம பொண்ணு காதலிக்கிற பையனை கொஞ்சமாவது மரியாதை நடத்துறாரா? நேத்தெல்லாம் அவர் என்ன கேட்ட கேள்வி இருக்கு பாரு, வேற ஒருத்த மட்டும் கேட்டிருக்கணும். மலிப்பாதானே உங்க அப்பா பச்சத்தை மட்டும் இப்படி மலிப்பு கொண்டு போயிருவியா? மலிப்புவா போடி. சரி, அப்பா வந்துருவாரு. சரி, போன போடு. பாத்து நின்னுக்க, நான் வரேன்.
சரி டாடா. டாடா டாடா. போன் அடிப்பா. ஓய் பேசிட்டு போங்க. சரி சரி லைன்ல இரு. கட் பண்ணிடாதனா அப்படி பேசிட்டாரு. நாய் கடிக்கு. யாராவது காப்பாத்துங்க. நாய் விரட்டுது. சு, சு, சு. சு, சு, சு. யாராவது காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. ஐயோ அந்த பொண்ணு நாய் கிடைக்குது. சோ சோ சோ. ஐயோ அந்த பொண்ணை சுத்தி நாய் கூட்டம்ல நிக்குது. இப்படி வரட்ட யாராவது வாங்க. யாராவது வாங்க. ஐயோ யாராவது வாங்க. ஐயோ நாய் கூட்டம் மேல நிக்குது. சோ சோ சோ. இசப்பா, அப்பா, காப்பாத்துங்கப்பா. நாய் கடிக்க வருது. ஐயோ சோ சோ. நீ ஓடி போயிமா. ஓடி போ. விட மாட்டேங்குது. பயமா இருக்கு. ஐயோ சுத்தி வளைச்சிட்டு இருக்க. நான் உள்ள போனாலும் சோ 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 சோ. ஓடி போயமா. பயமா இருக்கு. ஓடுனா கடிக்குது. கடிக்குதா? நவண்டாலே கடிக்குது. ஐயோ ஏமா நான் என்ன பண்ண முடியும்? சோ ஐயோ நாய் குறைக்குதா? என்ன விட மாட்டேங்குது. ஒரு நாய் இருக்க கூடாது. கடிச்சு வீசு. இதுக்கப்புறம் இதே மாதிரி சம ஊருக்குள்ள யாருக்கும் நடக்க கூடாது. அது யார் யாருக்குன்னு பாரு. ஒருத்தன் வீட்டுல இருக்க கூடாது. தட்டி தூக்கு. சரிங்கண்ணா. படிச்சா மட்டும் போதாது. கொஞ்சம் வீரமும் வேணும். அது ஏதோ புள்ளைய காப்பாத்தி கிழிச்சுன்னு கூட்டு போனீரு. ஒரு நாய்கிட்ட இருந்து கூட காப்பாற்ற முடியல. புள்ளைய காப்பாத்துறாங்க. புள்ளைய ஒழுங்கு மரியாதை இசை நீங்க வீடு சேர்க்கு வழிய பாருங்க. நான் கூட கொஞ்சமாவது வீரனா இருப்பேன்னு நினைச்சேன். இவ்வளவுதானா சூசுன்ட்டு எடுக்குது. நான் உனக்கு மொட்டு பையன் கிடையாது. இருக்கணும் ஒரு ஆம்பளை முரடனா தான் இருக்கணும். அப்பதான் அந்த குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும். நம்ம நம்பி வர்றவங்களையும் காப்பாற்ற முடியும். என்னமோ படிப்பு எங்க கிட்ட படிப்பு இருக்குது, வீரமும் இருக்குது. சோசோட்டு நிக்கீங்க. அத்தையா உங்க நம்பி இப்ப புரியுது. ரொம்ப பேச வச்சுக்கூடாது. என் பொண்ணு எப்படி காப்பாதுன்னு எனக்கு தெரியும். அதான் பார்த்தமே ஒரு நாய்கிட்ட கூட சண்டை போட முடியல. ரொம்ப பேசாதுன்னா அப்படியா பேசுவேன். அங்க புள்ளைய தனியா விட்டுட்டு பிடிவாதெல்லாம் நமக்கு ரொம்ப பேசாதடா. இசை மேல ஒரு நக அளவு கீரல் இருந்தாலும் சரி, இந்த கிங்ஸோட மறு உருவத்தை பார்க்க வேண்டியது இருக்கும். சொல்ல மாட்டேன், செஞ்சிருவேன். நானும் ஓரளவுக்கு வீரமா இருப்பான்னு நினைச்சேன். ரொம்ப பேசுனேன். தொலைச்சு அன்னைக்கு கத்திய வச்சுக்கிட்டு செத்துருவேன் மட்டும் முதல்ல தெரியும். நீ கோலதானு பார்த்து விடாதுடா. வீர எவனும் செத்துருவேன் மறுக்க மாட்டான். கோல கையால் ஆகாதவன் தான் செத்துருவேன் மறுக்குவான். அப்பவே தெரியும் பத்தி நீர் வீர இல்லன்னு. ஒழுங்கு மரியாதை புள்ளைய கொண்டு ஒப்படைச்சிட்டு போறோம். அதான் நமக்கு நல்லது. புள்ளைச்சிக்கிட்டாங்கடா. அடனே உத்தரவு கொடுத்தாச்சு. தூக்கிறோம். புள்ளைய தொட்டு பாருங்கடா. அப்ப தெரியும் நான் யாருன்னு. இந்த புள்ளைய எங்க அப்பத்துல அது இது ஊராவட்டு புள்ள இல்ல. அப்படித்தானே மாமா? அத்தையும் அப்படிதானே நினைச்சிருப்பாரு. ஊராவட்டு புள்ள தானே, நம்ம ஏன் காப்பாத்தணும், இன்னொரு பொண்ணை இன்னொன்னு கட்டிக்கலாம்னு நினைச்சிருப்பாரு. அதான் பெண் தொழில்கள் நிறைய இருந்திருக்க. போத்து அளந்து பேசுங்கடா. புள்ளை தொட்டுறீங்க, கை கால் இருக்காதுடா. மிரட்டினா மட்டும் போதாது, செஞ்சு காட்டுங்க. எங்க கை கால் போதான்னு பாப்போம். சத்தியமா செஞ்சு வேண்டா. வாய்ச்சாடாலே கூத்து கிளப்பாதீங்கடா. பாப்போம் அப்படியே நமக்கு ரோசம் வருதானே. இந்த 2 நாள் டைம் அதுக்குள்ள புள்ளைய கொண்டு நீங்களா ஒப்படைச்சிட்டா உங்களுக்கு நல்லது. இல்ல நாங்க தூக்கிட்டு போக வேண்டியது இருக்கும். தூக்குவீங்கடா, தூக்குவீங்க. உசுரோட இருந்ததை தூக்குவீங்க. சாரன் ஒசாவி என் கையாலாண்டா. இப்பவே வெட்டும்.
ஏய், நீங்க என்ன ஜாப்புல வந்து பாத்துட்டு போறது? இனிமேல் எவனும் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இவர் சொன்னா அப்படியே எங்க வீட்டு பக்கத்து சுத்தத்துக்கு அவன்கிட்ட கொடுத்துருவான். ஓயா மரியாதை பேசுன கொண்டுருவேன். அப்படித்தான் பேசுவேன். வீரம் இல்லாதவருக்குலாம் மரியாதை கொடுக்க முடியாது. வீரம் இல்லைன்னா நல்லா மதிக்கவே மாட்டேன். கொண்டு வேண்டாம். கொல்லுவியா? கொல்லு. கொல்லுன்னு சொன்ன. கத்தி தூக்குல மட்டும் போதாதியா? வெட்டணும். குறி பார்த்து இங்க போட்ட உடனே போய் சேருவான்னு பார்த்து போடணும். கொத்தி பிடிச்ச மட்டும் போதாது. யாருக்கிட்ட போடுனவர? அண்ணா புள்ள நம்ம கிட்ட வரணும். போட்டு தள்ளுன. நீ போட்டு நான் போடட்டுமாண்ணே? சரி கோட்டு மாட்டி போயிடுவா. சரி சத்தியமா சொன்னேன். என் பொண்ணு இனிமேல் நீங்க பார்க்கவே கூடாதா? போட்டுவேன். சொம்புலிங்கம்மா தகப்புல நீங்க நிக்காதம்மா போ. எங்க அப்பா கதையை முடிக்கிறக்கா? இப்போ நீ என்ன சொன்ன? பல்ல கட்டி கோயில கொடுத்துருவேன். என் பிள்ளைய மறுத்த கொண்டுருவேன். தலை இருக்காது. பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். இசைத்தங்க நீ போத்தங்க கோபப்படாத. அவருக்கு வாய் கொடுப்போம் அதிகம். நீ போ நாங்க பாத்துக்கிறோம். ஆமா இசைத்தங்க நீ போமா. நீ போ நீ போ நாங்க பாத்துக்கிறோம். இசைத்தங்கோ சொன்னா கேளு. உங்க அப்பனுக்கு வாய் கொடுப்பு. நீ போய்கிட்டே இரு. யார் அப்பாவி? உங்க அப்பா அப்பாவி. எங்க அண்ணனை போனதுக்கே கத்து தூக்கிட்டாரு. இசைத்தங்கோ உனக்கு எதுவும் தெரியாதங்க. ஆமா சொல்றல நீ போமா. எங்க அப்பா விட்டுருங்க. எங்க அப்பாவா? என்னடி என்ன பேச்சுல தடுமாறுதே? நீங்க வாய மூடுங்க. இசைத்தங்க வேண்டாம் தங்க. நீ கத்தாத. தொண்டை வலிக்கும். ரொம்ப பேசாத. ஆமா தங்க நீ பேசாதம்மா. எங்க அப்பாவே போடுறீங்கல்ல? இல்ல சும்மா மிரட்டணும் அவ்வளவுதான். அது எப்படி போடுவோம்? என் தங்கத்தோட அப்பா இல்ல. அதுல போட மாட்டோம். போட வேண்டி இப்ப என்ன பண்ணுவ? தங்க பிள்ளை அவனை ஹாஸ்பிட்டல சொன்ன கேளு போட்டுருவான். உங்க பூச்சாண்டி தரத்துக்கெல்லாம் பயப்பட வேணா இல்ல. அப்புறம் அவர் ஏன் அப்பா? தங்க பிள்ளை நீங்க வந்து தங்க பிள்ளை அது ஒண்ணு இல்ல. இங்க வேற பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு. நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. அதுல ஒண்ணு இல்ல தங்கம். ஏ அவளுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டாம். தெரிஞ்சு நீங்க எங்க அப்பா கல்ல பாத்தீங்கல்ல? ஐயோ இல்ல தங்கம். அது எப்படி சும்மா மிரட்டணும் அவ்வளவுதான். தங்க தங்க நீ அழுதுட்டா நமக்கு தாங்க முடியாது தங்கம். அழுதுடா தங்கம். எங்க அப்பாவை கொல்ல பாத்தீங்கல்ல? அவர் ஏன் அப்பாவை தெரிஞ்சு கொல்ல பாத்தீங்கல்ல? கிறுக்கி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத நீ போ. ஏன் அப்பாவை தெரிஞ்சு கொல்ல பாத்தீங்கல்ல? அப்ப உங்களுக்கு என் மேல பாசமே இல்ல. சும்மா நடிப்பு. நான் உங்க வீட்டு வாரிசு அவ்வளவுதான். என் மேல உண்மையிலே பாசம் இருந்தா அவர் என் அப்பாவை தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொல்ல பாக்குறீங்க. என் அப்பா இல்லனா எங்க அப்பாவை கொன்னுட்டா நான் உங்க மேல பாசமா இருந்துருவேனா? தங்கம் வேண்டாம் தங்கம். அப்படிலாம் பேசாதம்மா. வார்த்தை விடாத. அவர் என் அப்பா. அவர் கொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எங்க அப்பா கொல்ல பாக்குறீங்க. உங்களுக்கு என்ன விட உங்க கோவம் உங்க தன்மானம் தான் முக்கியம்ல. எனக்காக எதுவும் விட்டு கொடுக்க மாட்டீங்கல்ல? வேண்டாம் தங்கம். அழாத தங்கம். நீ அழுது கஷ்டமா இருக்கு தங்கம். வேண்டாமா அழாத. பாரு அதெல்லாம் ஒண்ணு பண்ணி சரி நாங்க மன்னிப்பு கட்டலாம். சரி நாங்க மன்னிப்பு கட்டலாம். என்ன வேணா நம்ம மாமா கிட்ட மன்னிப்பு கட்டலாம். இப்ப என்ன உங்க அப்பா கல்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அவ்வளவுதானே? நாங்க மன்னிப்பு கேட்க. நாங்க செஞ்ச தப்புதான். நீ அழுதுறாத வேதனை பண்றத சொன்னா கேளு. சோழன் அண்ணா என் புள்ள தானே எங்களுக்கு முக்கியம். எனக்கு என் தன்மானத்தை விட என் புள்ள சந்தோஷம் முக்கியம். தங்க பிள்ளை இப்ப பாரு உங்க அப்பா கல்ல விழுந்து எப்படி மன்னிப்பு கேட்கறேன் மட்டும் பாரு. நீ அழுதுறக்கூடாது. சரியா? நான் மன்னிப்பு கேட்கறேன். வேண்டாமா வேண்டாமா. எங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம். யாரும் கேட்க வேண்டாம். உங்க தன்மானத்தை விட்டு ஒண்ணு கேட்க வேண்டாம். அத எங்க அப்பா கொல்ல பாத்தீங்க. அத என் கண்ணால பாத்துட்டேனே. வேண்டாம். தயவு செய்து யாரும் எங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம். யாருக்கு இனிமேல் சொந்த கொடைட்டு வரவ வேண்டாம். யாரு செஞ்ச பாவம் இது? எந்த நெஞ்சு தாங்குறது? தாய்க்குள்ள பாசம் இது? எந்த சாமி சேர்க்கிறது? என்ன வார்த்தை சொன்ன? என்ன வார்த்தை சொன்ன நீ? இப்போ உசுரோடு சாகடிச்சிட்டல நீ. என்ன தங்க பிள்ளை இப்படி சொல்லிட்ட? நான் வாழ்றதே உனக்காக தான். என் வாழ்க்கையே உனக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்ன வார்த்தை சொல்லிட்ட? வார்த்தை விடாத
வேண்டாம் தங்கம், வார்த்தை விடாத தங்கம், செத்தா போயிடுவேன். இப்ப என்ன உங்க அப்பா கையில நான் சாகணும் அவ்வளவுதானே? உங்க அப்பா என்ன வெட்ட சொல்லு, என்ன வெட்ட சொல்லு. அதான் நமக்குள்ள ஒரு விடன் மட்டும் சொல்லிடாது தங்கம், நான் செத்தா போயிடுறேன். என்ன தங்கம் இப்படி சொல்லிட்டா? கெஞ்சாதீங்கடா. கொஞ்சம் வரலனா எங்க அப்பா இவரை போட்டுப்பார்ல. அது எப்படி போடுவோம்? சும்மா மிரட்டுவோம் அவ்வளவுதான். இவரை போடுவாரு, சத்தியமா போடுவாரு. ஆமாடி போடுறேன். இனிமேல் யாரும் சொல்ல கூட எடுத்து வராதீங்க. வேண்ட தங்கம், வார்த்தை விடாதம்மா. இப்போ சொல்றேன், இனிமேல் நான் உன்னை தேடி வர மாட்டேன். உனக்கும் அப்பனுக்கு என்ன ஆனாலும் சரி, நானும் சரி, அண்ணன் தம்பிக்கும் சரி, எவனும் வர மாட்டான். ஐயோ, ஈசை நம்ம போலாம். ஈசை நம்ம வீட்டுக்கு போலாம். வர வேண்டாம், எங்களை யாரும் காப்பாற்ற வேண்டாம். அப்படி எதை கையில வெட்டிப்பட்டு சாக இருந்தா நாங்க செத்துட்டு போறோம். யாரும் எங்களை காப்பாற்ற வேண்டாம். எங்களை கொல்ல நினைக்கிறவன் எங்களை கொண்டுட்டு போட்டோம். வேண்ட தங்கம், வார்த்தை விடாத தங்கம், வேண்டாம், வார்த்தை விடாத. நாங்க செத்த கூட யாரும் வந்து பார்க்க வேண்டாம். எங்களை தூக்கி அடக்கம் பண்ணவும் வேண்டாம். நான் எங்க அப்பா செத்துட்டு போறோம். யாரும் எங்களை பார்க்க வேண்டாம். ஈசை போலாம். வர மாட்டோம் டி, வரவே மாட்டோம். வர வேண்டாம். ரொம்ப ஃபீல் பண்ணாதே, சத்தியமா சொல்றேன், நீ ரொம்ப வருத்தப்படுவ. சந்தோஷமா இருப்பேன், உங்க தொந்தரவு இல்லாம சந்தோஷமா இருப்பேன். நாங்க உனக்கு தொந்தரவாடி. ஆமா, இசை வார்த்தை விடாத. இங்க என்ன நடந்துச்சு உனக்கு தெரியாது. டேய், இதுக்கப்புறம் இவ கிட்ட நின்னு கெஞ்சுனீங்க, இந்த கத்தி வச்சு நானே வறுத்துக்கிற வேண்டாம். அண்ணா அண்ணா வேண்டாம் அண்ணா, இவ கிட்ட யாரும் கெஞ்ச கூடாது. எப்ப நாம வச்சுக்க பாசத்தை சுச்சமா நினைச்சாலும் அதுக்கப்புறம் அந்த உறவு நமக்கு தேவையில்லை. இனி அந்த பாசத்தை நீங்க அவளுக்கு கொடுக்க கூடாது. இங்க இது போங்கடா. போறீங்களா? நான் அவனை மாதிரி கோல கிடையாது, மறுபடியும் சொல்றேன். ஏன் கத்தியால எவ்வளவு சாக கூடாது, இது ஏன் கத்தி. இசை போலாம். இசை, பரவாயில்லப்பா, உங்களுக்கு எதுவும் ஆகலையே. ஐயோ, அவனுக்கு கோபப்பட்டுட்டு போயிட்டானுங்க. நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? நாய்க்குட்டை என்ன சூழ்ந்து கடிக்க வந்துச்சு. உங்க அப்பா சூசூன்னு சொன்னாரே தவிர காப்பாத்தல. அதான் கோவத்துல கிங்ஸி மாமா படிச்ச மட்டும் போறாரு, கொஞ்சம் வீரமாவும் இருக்கணும். சும்மாவா நாங்க இசை பின்னாடி வரோம், புரியுதா? இனியாவது இசை பார்க்கறதுக்கு பெர்மிஷன் கொடுங்க, இல்ல வீட்டை பார்க்க வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதான் உங்க அப்பா கோவத்துல கத்துனாரு, அவங்களும் கோவத்துல கத்துனாங்க. இது எதுவுமே தெரியாம நீ வார்த்தையை விட்டுட்டியே. உண்மைதான், ஒரு நாய்கிட்ட இருந்தே ஒரு புள்ளைய காப்பாற்ற முடியல என்னால. எதிரி ஏகப்பட்டதுல இருக்கானுங்க பொழுது, நான் என் புள்ளைய எப்படி காப்பாற்ற போறேன்? இவனுக்கு வேற கோவத்துல இனி பார்க்க வர மாட்டேன்னு சொல்லிட்டானுங்க. நான் இப்ப என்ன பண்ண போறேன்? என்ன இசை, உங்க மாமாமார பத்தி தெரிஞ்சுமா நீ இப்படி பேசுவ? சாரன் மாமா பாவம் துடிச்சு போயிட்டாரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு நம்ம வீட்டுல கல்யாண பேச்சு எடுத்தாங்க. அவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேனார். ஏன் தெரியுமா? என்ன சொல்றியா? ஆமா, நான் அவரை கட்டி பிடிச்சு அழுது கேட்டேன், ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கன்னு. அப்ப அந்த மனுஷன் சொன்ன வார்த்தை, அதனால இன்னும் நான் அந்த வீட்டுல இருக்கேன். என்ன சொல்ற? ஆமா, நீங்க தான் ஒரு முரட்டாட்டமான ஆள் நினைக்கிறீங்க. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஒருவேளை ஈசை தங்கத்துக்காக உயிர் கொடுக்க நிலைமை வந்ததுன்னா அது ஏன் உசுராதான் இருக்கணும். அண்ணன் தம்பி எல்லாம் வாழட்டும், அவங்களுக்கு துணை இருக்குது. என் இசை தங்கம் தான் என் உலகம், அவளுக்காக தான் இந்த உசுறு. ஒருவேளை அவளுக்காக உயிர் கொடுக்குற நிலைமை வந்தா நான் அவளுக்காக கொடுத்துருவேன். உனக்கு தாலி கட்டி உன்னை விதவியாக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. காலத்துக்கு என் வீட்டுல சந்தோஷமா சுதந்திரமா இரு. உனக்கு வேற வாழ்க்கை அமைச்சுக்கன்னா அமைச்சுக்க, நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்க முடியாது. இந்த வாழ்க்கை என் இசைக்காக மட்டும்தான் அப்படின்னு சொன்ன மனுஷனை இப்படி பேசிட்டே. என்ன இசை, அந்த மனுஷனை போய் இப்படி காயப்படுத்திட்டியே. உனக்காக உசுர கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற மனுஷன் அது எப்படி உங்க அப்பா அவர் போடுவாரே? நான் பதறாம நின்னேன், எனக்கு தெரியும் உங்க அப்பா அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு. ஏன்னா உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்களோ அதே அளவுக்கு
என்னால வந்தது. நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். அவனுக்கு இளவட்ட பயிலுக, நான் வயசானவன் தானே, எனக்கு ஏன் புத்தி இப்படி போச்சுது? அவனுக்கு ஈக்குவலா நின்ன. அவனுக்கு வயசு என்ன, என் வயசு என்ன? எனக்கு பக்குவம் பத்தலையே. அவனுக்கு வயசு இளம் வயசு, துடிப்பா இருக்கிற வயசு. தங்கப்புல அப்பா, சாரன் மாமா கவின் மாமாவை திட்டிட்டேன்ப்பா. பாவுப்பா, சாரன் மாமா பாவுப்பா, தாங்கிக்கிட மாட்டாருப்பா. அப்பா அப்பா, எனக்கு சாரன் மாமா ரொம்ப பிடிக்கும்ப்பா. அந்த மாட்டு பேருங்க திட்டின சரிதான். வா நம்ம போலாம். அப்பா, என்னால வந்தது எப்படி அழுதானே. அப்பா, சாரன் மாமா பாவம்ப்பா. பாத்தீங்களாப்பா சாரன் மாமா எப்படி சொல்லியிருக்காருன்னு? எனக்காக ஒரு சந்தோஷம், கல்யாணம் எல்லாத்தையும் விட்டுருக்காருப்பா. நான் புரிஞ்சுக்காம திட்டேனப்பா. எங்க போயிடானுங்க பாரு, நீ போறக்க வீட்டுல வந்து நிப்பானுங்க. போலாம் வா. அவனு மரட்டு போயில எங்க நிப்பானுங்க. வா வா வா. அப்பா, சாரன் மாமாப்பா, கவின் மாமாப்பா. அத்துவிட்ட காயம் அது நாரி போனதே. யாரு செஞ்ச பாவம் இது எந்த நெஞ்சு தாங்குறது? இல்ல இல்ல, ஏன் சித்தங்க இல்ல, ஏன் சித்தங்க என்ன விட்டு போக மாட்டா. நான் வாழ்றதே அவளுக்காக, அதுல என் தங்க போக மாட்டா. சித்தங்க, உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது. என்னை பார்க்காதீங்க, பேசாதீங்கன்னு சொல்லிட்டியே. அது எப்படி சித்தங்க? மாமாவை நாங்க கொல்லுவோம் சொல்லி நீ எங்களை நம்பினது அவ்வளவுதானே? அவரு ஒன்னு பெத்தவரு, அவரை கொன்னா நீ எவ்வளவு வேதனைப்படுவேன்னு எங்களுக்கு தெரியாது. உன்னை வேதனைப்படுத்துவோம். அவரை சும்மா மிரட்டணும் தங்கம், புரிஞ்சிக்காம பேசிட்டே போ. பரவாயில்ல, சீக்கிரம் நான் உன்னை தேடி வந்துருவேன். உன்னை பார்க்காம இருக்க முடியல தங்கம். பெரிய பிள்ளை மாதிரி பேசிட்டா, என் பிள்ளை பெரிய பிள்ளை மாதிரி பேசிட்டா. ஈசியம்மா, என் தங்கம் அம்மு குட்டி, என் செல்ல குட்டி, கிங்ஸ் என்ன வேற அங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டா. எனக்கு பைத்தியம் பிடிக்குது என் பிள்ளைய பார்க்காம. அவ சின்ன பிள்ளைடா, என் பிள்ளைய யாரும் வெறுத்துறாதீங்கடா. என் பிள்ளைய யாரும் வெறுத்துறாதீங்கடா. என்ன பேசிக்கிட்டு இருக்க அண்ணா? அவன் வெறுக்கிற உறவான, உசுர்ல கலந்தவானே. இல்லடா, எனக்கு பயமா இருக்கு. என் பிள்ளைய எல்லாரும் வெறுத்துருவீங்களான்னு எனக்கு பயமா இருக்குடா. என் பிள்ளைய வெறுத்துட்டீங்க அப்ப இந்த சாண நீங்க மறந்துட வேண்டியதா. சத்தியமா சொல்லிட்டேன். என் பிள்ளைய யாராவது வெறுத்தீங்க, என் பிள்ளைய ஒரு பார்த்த யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லதான் சொல்லுங்கடா, நான் இப்பவே போய் சேர்ந்துடுறேன். என் பிள்ளைய யாராவது ஏதாவது சொன்னீங்க, அவ கோவப்பட்டுட்டா, வேற ஒண்ணு இல்ல. யாரும் வெறுத்துற மாட்டீங்கல்ல? அவ சும்மா பேசிப்பா, நம்ம மாமா தானே பேசிப்பா. கவின், உனக்கு கோவம் இல்லடா? எப்படின்னா கோவம் வரும், அதெல்லாம் வரலனே. நீ அல்றது அப்படியே கஷ்டமா இருக்கு. கிங்ஸ் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டிருக்காண்டா. என் பிள்ளைய பார்க்க போக கூடாதுன்னு சொல்றேன்டா. அவங்கிட்ட பேசலானே, அது எப்படி பிள்ளைய பார்க்க போகாம இருக்க முடியும்? அவளுக்கு சுத்தி ஆபத்து இருக்குது, அது எப்படி விட முடியும்? அதான்டா எனக்கு பயமா இருக்கு. நம்ம போய் 1 மணி நேரம் ஆகுது, என்னதுக்கு புள்ள தேடிக்கிட்டு இருப்பா. மாத்தி நம்ம யாராவது போய்கிட்டே இருப்போம், பிள்ளைக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருப்போம். 1 மணி நேரம் ஆகுது, எல்லாரும் இங்க இருக்கோம். பிள்ளைய யார்டா பாப்பா? என் பிள்ளை போச்சு, என் பிள்ளை போச்சு. டேய், என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா சத்தியமா என்ன உயிரோட பார்க்க முடியாடா. என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீங்க நிக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குடா. அப்படி இல்லைன்னு கிங்ஸ் என்ன வரட்டும், பேசிட்டு போலாம். என்னடா, அப்போ என் பிள்ளைய யாரும் பார்க்க போக மாட்டீங்களா? வேண்டாம், நான் போறேன், யாரும் வர வேண்டாம். என்ன என்ன வெட்டி போட்டுருவாங்க தானே, போடட்டும். அண்ணன் கிங்ஸின் கோவப்பட்டா ஏதாவது அர்த்தம் இருக்கும். பிள்ளடா, பச்சை பிள்ளை, அவன் ஏதோ பேசிட்டானு. என்னடா, அவன் பச்சை பிள்ளடா. ஆமாண்ணே, அவன் சின்ன பிள்ளைதான், அவன் ஏதாவது பேசிருப்பா. அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டானே, விடுனே, பாத்துக்கலாம். சாரண்ணே தான் பாவம், எங்க அழுதுகிட்டு இருக்கோம். பிள்ளை பாவம்டா, பிள்ளை நொந்து போயிருப்பாடா. இங்க பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன்,
வீட்டுல இருக்க எந்த பொம்பளைங்களுக்கும் தெரிய வேண்டாம். வேண்டானே, ஒருவேளை இதான் சந்தர்ப்பம்னு வார்த்தை விட்டுட்டாங்கன்னா அப்படின்னு நீங்க மாறிடுவீங்க. அப்படித்தானே? என்னென்ன பேசுற? அப்படி இல்ல, நம்ம பிள்ளைய பத்தி யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது. நாம இருக்கிற நம்ம பிள்ளைய பத்தி சொல்லணும். ஆமா, சந்தர்ப்பம் கிடைச்சா ஏதாவது வார்த்தை விட்டா நம்ம பிள்ளைய பத்தி எதுக்கு நம்ம பேச விடணும்? அவ நம்ம பிள்ளைனே, நம்ம வாரிசு. ஆமாண்ணே, யாருக்கும் தெரியக்கூடாதுண்ணே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் பிள்ளைய எடுத்து பிரிச்சுட்டீங்களா? எனக்கு பயமா இருக்குடா. என் புள்ள இல்ல, எனக்கு இங்க நடக்கிறத பார்த்தா பயமா இருக்குடா. அல்லாதண்ணே, அது எப்படி நம்மள வெறுக்க முடியும்? வெறுக்கிற உறவாவா? உசுருடா, உசுரு. கிங்ஸன், என்ன அண்ணே? அண்ணே பாவுண்ணே, ஏதாவது வாய் பேசுனேன் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவ சின்ன பிள்ளை, பாவுண்டா, பச்சை பிள்ளடா. யாரு? அவ பச்சை பிள்ளடா. கத்தி பேசாத, வீட்டுல இருக்க பொம்பளைங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஓ, வீட்டுல இருக்க பொம்பளைங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? அப்படி இல்லடா, எதுக்கு எங்க பிள்ளைய பத்தி நாங்க மத்தவங்க கிட்ட காட்டி கொடுக்கணும்? அவ பண்ணது என்ன வெளியில வராம இருக்க போது? அவ என் பிள்ளடா. ஆமா, உங்க பிள்ளைதா. என் பிள்ளைய வெறுத்துறாதுடா, கெஞ்சி கேக்குறேன்டா. என் பிள்ளைய வெறுத்துறாதுடா. சின்ன பிள்ளை தானடா, விடண்டா. யாரு சின்ன பிள்ளை? இப்ப நீ எதுக்கு கத்துற? உங்களுக்கு இஷ்டம்னா பாக்க போங்க, ஆனா அதுக்கப்புறம் என்ன மறந்துடணும். நீ என்ன பேசுற? பிள்ளைக்கு சுத்தி ஆபத்து இருக்குது. இருக்கட்டும், நம்ம மறுபடியும் ஒதுக்கு போலனா யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்கடா. பண்ணட்டும், பண்ணட்டுமா? அதான் சொல்லிட்டேன், உங்களுக்கு விருப்பம்னா போங்கன்னு சொன்னேன். நீ இப்ப என்ன சொல்ல வர? உங்க விருப்பம்னு சொல்லிட்டேன். இது என்னடா, நீ வேற நாங்க ஒரு மாதிரி பிரிச்சு பேசிட்டு இருக்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் அதை பத்தி பேசுனா போச்சு போச்சு, என் பிள்ளை எல்லாரும் வெறுத்துருவாங்க. போச்சு போச்சு போச்சு, என் பிள்ளை எல்லாரும் வெறுத்துருவாங்க. கிங்ஸ் உனக்கு கெஞ்சி கேக்குறேன்டா. பிள்ளைக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், விளாடாத. 6 மணி நேரத்துக்கு திருப்பி போகணும்டா. பிள்ளை நிலைமை தெரியும்ல. ஏன்டா பிடிவாதம் பிடிக்க? உங்க இஷ்டம்னு சொல்லிட்டேன். பிடிவாத வேற மேல வச்சுக்க. நான் இப்ப யாருக்கிட்டையும் பிடிவாத காட்டலையே. போங்க, கடமை போங்க. ஆனா கிங்ஸ் என்ன பேசாதீங்கன்னு நீ என்ன இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? அங்க நடந்தது தப்புதா, ஆனா இசையை காப்பாத்தணும். கிங்ஸ் என்கிட்ட யாரும் எதுவும் கேட்க வேண்டாம். உங்க இஷ்டம் போல முடிவு எடுத்துட்டு போங்க. கிங்ஸ் ப்ளீஸ் கொஞ்சம் மாட இறங்குடா. அது புள்ளடா, பச்சை புள்ளடா. இதுக்கப்புறம் என்கிட்ட இதை பத்தி யாரும் பேசக்கூடாது. உங்க இஷ்டத்துக்கு முடிவெடுங்க. என்னடா இப்படி சொல்லிட்டு போறான்? அவனை பத்தா தெரியுமானே, கோக்காரே. அவனை மீறி போனா வேற ஏதாவது பண்ணிடுவான். அவன் புள்ள காப்பாத்து, உன காப்பாத்திடலாம். என்னடா இப்படி போய் பேசுறீங்க? என்னடே பண்ண முடியும்? அவன மாதிரி எதுவும் பண்ண முடியாது. அப்படின்னா என் பிள்ளைய வெறுத்துறாதீங்கடா. கிங்ஸ் மீறி எதுவும் பண்ண முடியாது. அது வந்து ஆமாண்ணே, அவனை மீறி எதுவும் பண்ண முடியாது. அண்ணன் பேசாம கிங்ஸன் என்கிட்ட கேளுங்கண்ணே. அண்ணனை பத்தி தான் தெரியுமே. அவன் சில விஷயங்கள பிடிவாதமா இருந்தா அது சரியா இருக்கும். அண்ணன் எது செஞ்சாலும் சரியா இருக்கும்னு. அவ சின்ன புள்ளடா, பச்சை புள்ளடா. அவ பேசினாலும் எதுக்குள்ள நமக்கு வீர போறது? சரிதானே, ஆனா ஒரு குழந்தை கோபப்பட்டு நமக்கு கோவம் வருமாடா? இவன் என்ன கோபப்படுறான்? அடிச்சா கூட வாங்க வேண்டாமாடா? அடிச்சா வாங்கிருப்பானே. அவன் வார்த்தையை விட்டுட்டானே. அவன் வார்த்தை விட்டானே, நம்ம பிள்ளை தானே. அண்ணனை பார்த்தா தெரியுமா, சில வார்த்தைக்கு கோபப்பட மாட்டாரு, சில வார்த்தைக்கு. சரிண்ணே, அதெல்லாம் கிங்ஸன் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்க மாட்டாரு. நீ எதுக்கும் போய் கிங்ஸன் பேசுன. என் பிள்ளை வெறுத்துட மாட்டீங்களே? என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? அவ என்ன வெறுக்கிற உறவா? என்னண்ணே, அவ உசுருண்ணே, அவ உசுரு. வாழ்ந்தாலும் செத்தாலும் அவளுக்காக தான். என் பிள்ளை எல்லாரும் வெறுத்துருவானுங்க நினைக்க. இல்ல, நான் கிங்ஸன் போய் கெஞ்சுறேன். என் பிள்ளை யாரும் வெறுத்துட கூடாது, என் பிள்ளை யாரும் வெறுத்துட கூடாது. என் பிள்ளைய பார்க்காம என்னால இருக்க முடியாது. என் பிள்ளைக்கு ஆபத்து வந்துட்டுனா என் பிள்ளைய பார்க்காம என்னால இருக்க முடியாது. நான் போறேன். என்னங்க, ஏன் வீட்ல எல்லாரும் ஒரு மாதிரியா சுத்திட்டு இருக்கீங்க? என்ன ஒரு மாதிரி சுத்திட்டு இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. இல்லையே, மாமாலாம் ஏதோ ஃபீல் பண்ண மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பிசினஸ் ஏதாவது பேசிட்டு இருக்கும். இதுல எதுக்கு தலையிட்டு இருக்க? போ.
இல்ல கேட்டேன், ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு. எதுனாலும் சொல்லுங்களேன். ஒண்ணும் இல்ல, புரியுதா? ஆம்பளைங்களுக்கு வெளியில 1000 பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் கேட்டுக்கிட்டு போ. நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்னு இப்படி கோபப்படுதீங்க? ஐயோ, யாராவது இங்க பாரு, ஆம்பளைங்களுக்கு வெளியில 1000 பிரச்சனை இருக்கும். அவங்க பாத்துக்கிடுவாங்க, எனக்கே தெரியாது என்ன விஷயம்னு. நீ போ. இவங்க இப்படி கோபப்பட மாட்டாங்களே. அம்மா, இசை பார்க்க போல? அது ஐயோ, இவகிட்ட சொன்னா வீட்டுல போட்டு கொடுத்துருவாள. இல்ல, எனக்கு கச்சா ஆபீஸ்ல சின்ன வேலை இருக்குது, அங்க போக வேண்டி இருக்கு. இப்பதானே கச்சா ஆபீஸ்ல இருந்து வந்தீங்க. இப்ப எதுக்கு நீ என்ன கேள்வியா கேட்டுட்டு இருக்க? கோத்த கலப்பாத, போ. என்ன ஆச்சு உங்களுக்கு இன்னைக்கு? சும்மா கோபப்பட்டு இருக்கீங்க. ஐயோ, இவன் நம்ம கோத்த போய் கோன்னு கண்டுபிடிச்சிட்டாளே. இங்க பார், நான் டென்ஷனா இருக்கேன், போ. காஃபி போட்டுட்டு வரட்டா? படுத்தாதடி, போடி. என்னமோ இருக்கு, என்கிட்ட மறைக்கீங்க, பாத்துக்கிட்டே இருங்க. கண்டுபிடிச்சிட்டாளே. சரி சரி, நான் வெளியில போறேன். வீட்டுல யாராவது கேட்டா கச்சா ஆபீஸ் போயிருக்கீங்கன்னு சொல்லணும். ஆமா, அவ்வளவுதான், போட்டு கொடுத்துறாத. அப்படி இவங்க எங்க போறாங்க? பயவுல எதுவும் பண்ணாதே, இருந்தாலும் எங்க போறாங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஐயோ, யாரும் பார்க்காம இருக்கும்போது போயிடலான்னு பார்த்தேனே. புள்ளி வேற பார்க்கணும், ரொம்ப நேரம் ஆயிப்போச்சுதே. அண்ணனுங்க இப்பதான் கச்சா ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. அப்பாட, அப்பனா அண்ணன் வீட்டுல இல்ல. சரிங்க அண்ணே. காஃபி எதுவும் வேணுமா? இல்ல, வேண்டாம். ஐயோ, அம்மா வேற நேர வேற ஆகிட்டு இருக்க. புள்ளி வேற பார்க்க போனோம், புள்ள வேற அழுதுகிட்டே இருப்பா. என் புள்ள அழுதா எனக்கு இதையுமே வலிக்கும். என்னம்மா? என்னல எல்லாம் ஒண்ணு திருட்டு போய் முடிச்சிட்டு அலையிறியா? அம்மா, எதுக்குல சுத்தி சுத்தி நின்னு பேசிட்டு இருக்கீங்க? என்னல பேசுறியா? என்ன பேசணும்? சேம் அதே கோவம். ஆம்பளைங்க 1000 பேசுவோம், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு. சேம் டைலாக். ஆம்பளைங்களுக்கு வெளியில 1000 பிரச்சனை இருக்கும், அதை பத்தி பேசிட்டு இருப்போம். இப்ப நீங்க எதுக்கு கேட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்கேன். அதே உளறலே என்னமோ இருக்குதே. நான் இப்ப என்னல கேட்டேன்? சுத்தி சுத்தி ஆளுக்கான நின்னு பேசிட்டு இருக்கீங்க, என்னன்னு கேட்டேன். ஒருத்த முடி தெரியல, அங்கங்க நின்னு பேசிட்டு இருக்கிய. அவன் பிரேமனா ஜபக்கிட்ட கத்திட்டு கிடக்கான், அதான் ஏதாவது பிரச்சனைன்னு கேட்க வந்தேன். அவன் மூத்தவன பிறந்துட்டு என்ன படா படுத்துறான், காட்டி கொடுத்துருப்பானோ. என்னமோ இருக்குதே. நான் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து முக்கியமான ஒரு போன் கால், நான் ஆபரேஷன் பண்ணணும், கிளம்புறேன். வேஸ்ட் சட்டை போட்டுட்டு போறேன். அங்க போய் ட்ரெஸ் மாத்திக்கிடுவேன், அவசரமா போகணும், வழி விடுங்க. போடா போ. இவங்களுக்கு என்னாச்சுதே? சும்மா 1000 பிரச்சனை வெளியில இருக்கும், அதெல்லாம் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? இல்ல சொன்னா நமக்கு புரிய போதா என்ன? ஏதாவது வெளியில ஏதாவது பிரச்சனை நினைக்கிறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. வேற ஒண்ணும் இல்லையே. ஐயா அத்தை, அவங்க ஆம்பளைங்க வெளியில சண்டை சச்சன்னு வரதானே செய்யும், அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நமக்கு எதுக்கு இந்த வம்பு? நான் வேலையை பார்க்க போறேன். இல்ல இல்ல, வெளி பிரச்சனை வீட்டுக்கு வந்து பேச மாட்டானோ பத்துக்க. ஐயா அத்தை, வெளி பிரச்சனை தான், அதை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணிக்க போறோம்? போங்க. இவளும் சமாளிச்ச மாதிரியே இருக்குதே. இவளும் சமாளிக்கா. ராணி பிள்ளை தூண்டி விட்டா எல்லாம் தெரிஞ்சிடும். ஆமா, ராணி எங்க போய்கிட்டு இருக்கா? ஓ, தோர வீட்டுல அம்மா வீட்டு கிளம்பிட்டா. ராணி ஓடிட்டா. ஐயோ, நந்தி மாதிரி அம்மா வேற, இப்ப நான் எப்படி போவேன்? புள்ளைய வேற பாக்கணுமே, புள்ளைய 10 மணி நேரம் ஆகி போச்சுடே. புள்ளைய பாக்கணும், எனக்கு கிறுக்கு பிடிச்சிடும். என்னல புதுசா ஜபக்கிட்ட கத்திட்டு கிடக்கா? நான் காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கேன், புழு புழுன்னு பேசிட்டு இருந்தா, அதான் கத்துனேன். இதுக்கு முன்னாடி நீ கத்த மாட்டியா? இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். போங்க, அங்க அப்பா உட்காந்துட்டாரு, அவர்கிட்ட போய் வம்பிடுங்க, அதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். போங்கன்னு சொல்லிட்டேன். நான் இப்போ உங்க அப்பா கிட்ட வம்பிடுத்தேன். அதான் எப்பவுமே இருப்பீங்களே. இல்ல, தேவலாம வாத்தி விடாத. அப்பா கிட்ட சண்டை போட்டு இப்ப உங்களை பார்த்து எல்லா வழியும் சண்டை போடுறான், எல்லாம் உங்களாலதான். கோத்த கல்பிட்டு பேராத சொல்லிவிட்டேன். ஐயோ, யாராவது புள்ளைய பாக்கணுமே. ஏமா, போறீங்களா இல்லையா? போங்களே. இல்ல, ஏதாவது பிரச்சனை இல்ல? கோத்த கல்பிட்டு பேராதீங்க, நேரம் ஆகுது எனக்கு காலேஜுக்கு. போங்க. வேஷத்தை போட்டுட்டு போற? அவுத்து போட்டு விட போவேன், போங்கம்மா நீங்க. இவனுக்கு என்ன ஆச்சுது? உங்ககிட்ட சொன்னதானே உருப்படும், கிளம்புங்க. என்ன ஆச்சு இவனுக்கு? ஆளுக்கெல்லாம் கோபப்பட்டு போறானுங்க. இத பார்த்தா வெளி பிரச்சனை மாதிரி தெரியலையே. இல்ல சாரணி. ஆஹா, வில்லனை காணோம். வில்லனை காணும்னா அப்ப பெரிய வேலை பண்ணிருக்கானுன்னு அர்த்தம். மாமா, மாமா, சாரணி மாமா. பார்க்காம என்னால இருக்க முடியாது. என்ன சரணா? என்னடா புள்ளடா புள்ளட தோக்க வந்து அழுட்டு இருக்கீங்க, போக வேண்டாமா? கிங்ஸனை போகணும்னு சொல்லி வச்சிருக்காண்டா. அண்ணா, புள்ளனே நம்ம ரத்தம், நம்ம வாரிசு. அங்கெல்லாம் நடிச்சிட்டு வந்துட்டேன். என்ன புள்ளைய பார்க்காம என்னால ஒரு நிமிஷம் இருக்க முடியாது, எங்க பார்த்தாலும் புள்ள குரல் கட்டிட்டே இருக்குது. என்ன புள்ள பேசுறதுல பெருசா இருக்க முடியுமா? அவ புள்ள 1000 பேசுவா, அதெல்லாம் போய் வீரப்பா எடுத்துக்கிட்டு. அண்ணே, புள்ளை பார்க்கல எனக்கு கிறுக்க பிடிச்சிடும், எனக்கு கிறுக்க பிடிச்சிட்டுடா. அதை விடுங்க, புள்ளைக்கு சுத்தி சுத்தி ஆபத்து இருக்குது,
மாமா காப்பாத்திக்க மாட்டாரு. பார்த்தல ஒரு நாய்கிட்ட கூட பிள்ளையால காப்பாத்த முடியல. ஆமாடா, அவங்க என்னடா வீரனா ஒரு நாயை கூட வரட்டு விட முடியல அவருக்கு. அண்ணா இசை அவர்கிட்ட இருக்கா. புள்ள பத்திரமா இருக்கணும்னே. வாண்ணே. கிங்ஸ்டனுக்கு தெரிஞ்சதுன்னா எப்படி தெரியும்? நம்ம ரகசியமா போறோமே. ரகசியமா பாதுகாப்பு கொடுத்தா போதும். இசைக்கண்ணில் கூட பட வேண்டாம். நம்ம அவங்க மறைஞ்சு இருந்து பிள்ளைக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம். என்னடா சொல்ற? கிங்ஸ்டனுக்கு மட்டும் தெரிஞ்சது அண்ணன் எந்த எல்லைக்கும் போவாரு. அது எனக்கும் தெரியும். அதுக்காக புள்ளை என்ன அப்படியே விட்டுற முடியும்? ஒரு வேலை இசைக்கு ஏதாவது ஆயிட்டுனா அப்புறம் நம்மளால உங்களோட வாழ முடியும். அப்ப இந்த ரோசம் அண்ணாங்கட்ல எங்கன்னு நம்ம பிள்ளைகிட்ட பேச முடியும்னு தோணும். இல்லடா இல்ல, நம்ம கிளம்புவோம். அதானே சொல்றேன், பிள்ளையெல்லாம் பார்க்காம இருக்க முடியாது. வா. சாரன் மாமா, கவின் மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. அவர் என்ன மன்னிக்க மாட்டாரு. கிங்ஸ் என்ன மன்னிக்க மாட்டாரு. போச்சு போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. நான் இதுக்கப்புறம் எதுக்கு இருக்கணும்? அவர் என்ன மன்னிக்க மாட்டாரு. எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் அவர் என்ன மன்னிக்க மாட்டாரு. என்கிட்ட பேச மாட்டாரு. நான் எப்படி பேசியிருக்கேன்? புரியாம பேசிட்டேனே, புரிஞ்சிக்காம பேசிட்டேனே. என்ன ஆனாலும் கேசரி எங்க அப்பா எதையும் பண்ணிருக்க மாட்டாரு, பண்ணவும் மாட்டாரு. அப்படி பண்ணா என் மனசு எவ்வளவு பாடுபடும் அவருக்கு தெரியும். நான் தான் அவசரப்பட்டுட்டேன், நம்பிக்கையை விட்டுட்டேன். நீங்க என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸுங்க, ப்ளீஸ். ஏன் ஒருத்தருமே என்ன பார்க்க வராம இருக்கீங்க? எல்லாரும் என்ன வெறுத்துட்டீங்களா? எல்லாரும் என்ன வெறுத்துட்டீங்களா? இனிமேல் என்ன பார்க்க வர மாட்டீங்களா? இனிமேல் என்ன யாரும் பார்க்க வர மாட்டீங்களா? ஐயோ, நானே என் புள்ள கண்ணீருக்கு காரணமா இருந்துட்டேன். உண்மையிலே என் பிள்ளைக்கு அவனுக்கு தான் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்திருக்கானுங்க. எனக்கு புரியாம போச்சுது. இல்ல, வேற ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது. அவனுக்கு யாருமே இன்னும் வரல. 6 மணி நேரத்துக்கு ஒரு திருப்பி எவனாவது ஒருத்தன் வந்துகிட்டே இருப்பான். ஒருத்தனையும் காணுமே. இதெல்லாம் எதிரிகளுக்கு தெரிஞ்சதுன்னா என் பிள்ளைக்கு ஆபத்து வந்துட்டுனா நான் என்ன பண்ணுவேன்? இசை தங்கம், அப்பா, யாருமே என்ன பார்க்க வரலப்பா. இல்லம்மா, அவங்க வரட்ட போறானுங்க. விடு. என்னால பார்க்காம இருக்க முடியாதுப்பா. எல்லாருக்கும் என் மேல கோபம் நினைக்க. அதான் என்னை யாரும் பார்க்க வரல. என்னை யாருமே பார்க்க வரலப்பா. சரி, விடு விடு. அப்பா இருக்கல, பாத்துக்கலாம். விடு. அந்த முரட்டு பயிலுக தானே வராம இருந்தானுங்களே, அவனும் இருக்க மாட்டானுங்கம்மா. அதெல்லாம் அவனுக்கு வந்துருவானுங்க. வருவாங்களாப்பா? பாரு, அவன் முரட்டு பயில, ரவுடி பயில. சூடு சொன்ன ஒண்ணு இருக்காது. என்ன 10 நிமிஷத்தை வந்து நிப்பாங்க வேணாம் பாரு. ஆனா வரட்டும், முடிச்சு வரட்டிதான் பாத்துக்க. வந்தாலே எனக்கு போதப்பா, வந்தாலே எனக்கு போதப்பா. வருவானுங்க. இங்க பாரு, அவனுக்கு சூடு சொன்னே இருக்காது. சூடு சொன்ன ரொம்ப உண்டுப்பா. என்கிட்ட மட்டும்தான்ப்பா கிடையாது. அது இங்க பாரு, அவட ரவுடி பயில இங்க சுத்திக்கிட்டே இருப்பானுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா. அவங்க உங்களை எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. இல்லம்மா, கத்தி வச்சானுங்களே. இல்லப்பா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும். நீங்க எனக்கு உயிர் கொடுத்தவர்னு உங்களுக்கு தெரியும். எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. நான் அவசரப்பட்டுட்டேன்ப்பா. எப்படி உதவி சொல்ற? எனக்கு தெரியும்ப்பா, உங்களை எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க. நான் அழுதா அவங்களால தாங்க முடியாதுப்பா. அழுதாலே தாங்க முடியாது. நொந்து போயிட்டேன்னா அவங்க என்ன கண்ணுக்குள்ள வச்சு பாப்பாங்கப்பா. என் கண்ணுல தூசி கூட விழ மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்ன எப்படிப்பா அழுதுக்கு சம்மதிப்பாங்க? கிங்ஸின் கோவப்பட்டிருக்காரு. ஆனா அதுலயும் ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கும். நான் தான் புரிஞ்சிக்காம போயிட்டேன். அந்த முரட்டு பையனை எப்படி கத்தி தூக்கணும் பார்த்தல? அப்பா, சத்தியமா சொல்றேன்ப்பா, அவங்க ஏதாவது செஞ்சாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கும்பா. என்ன காரணம் இருக்க போது என்ன போட்டு தள்ளிட்டு உன்னை கூட்டு போலான்னு நினைச்சிருப்பான். இல்லப்பா, அவர் அப்படிப்பட்டவர் கிடையாதுப்பா. இல்லப்பா, அவர் ரொம்ப நியாயமா நடக்கக்கூடியவருப்பா. நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர். செம்புலிங்க ஐயப்பா. நீதி
நேர்மைக்கு கட்டுப்பட்டவருப்பா. சரி சரி, அதுல விடு. வாமா, வா, தூங்கு வா. நீங்க ஏன்பா மகிமாவை காப்பாத்தாம இருந்தீங்க? அது வந்து அம்மா கத்தி வச்சு சிலம்பாட்டம் எல்லாத்துலயும் தேர்ந்தவங்க. பொம்மிமா எல்லா கலைகளையும் கத்துக்கிட்டவங்க. அம்மா நிச்சயமா அவங்களே மாதிரி எல்லா கலைகளையும் கத்துக்கிட்டவங்கள தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு சண்டை போட, கத்தி வீச்சு, சிலம்பாட்டம் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். என்ன பாச்சு? ஏன்பா நீங்க மகிமாவை காப்பாத்தல? அது வந்து கிங் சத்தா கோபப்பட்ட மாதிரி நீங்க ஏன் அமைதலா கோல மாதிரி நின்னுட்டு இருந்தீங்க? சொல்லுங்கப்பா, நீங்க ஏன் கோல மாதிரி நின்னுட்டு இருந்தீங்க? அதனால தான் அவர் கோபப்பட்டிருக்காரு. சொல்லுங்கப்பா, நீங்க ஏன் கோலையா நின்னுட்டு இருந்தீங்கப்பா? ஏன்பா ஒரு பொண்ணை காப்பாத்தல? அது வந்து சொல்லுங்கப்பா, ஏன்பா ஒரு பொண்ணை நீங்க காப்பாத்தல? ஒரு பொண்ணை நாய்கிட்ட இருந்தே காப்பாத்த முடியாதவர் எனக்கு ஆபத்துனா எப்படி காப்பாத்துவீங்கிற பயத்துல கூட கிங்ஸின் கத்திருக்கல. அந்த கோவத்தை கூட உங்ககிட்ட அவர் காட்டியிருக்கல. நான் அதப்ப புரிஞ்சுக்காம போயிட்டேன். ஏன்பா நீங்க மகிமாவை காப்பாத்தல? சொல்லுங்கப்பா. எனக்கு எல்லா கலையும் தெரியும். நான் நல்ல சண்டை போடுவேன். உங்க அம்மா கூட என்னால காப்பாற்ற முடியல. அதனால கோழி ஆயிட்டேம்மா. அப்பா, இவ்வளவு வீரனா இருந்தும், படிப்பாளியா இருந்தும், திறமசாலியா இருந்தும், உங்க அம்மாக்கு என்ன நடக்குது, உங்க அம்மா சுத்தி என்ன நடந்தது, உங்க அம்மாக்கு என்ன ஆபத்து இருந்ததுன்னு கூட தெரிஞ்சுக்காத பாவியா போயிட்டேன். அவளையே காப்பாற்ற முடியாத இந்த வீரம் இருக்குன்னு அப்போ கோழியாகிட்டேம்மா. என் வீரம் எல்லாம் போச்சுதுமா. உங்க அம்மாவே என்னால காப்பாற்ற முடியல. என்னை நம்பி வந்தவளையே என்னால காப்பாற்ற முடியல. கோலம்மா. அதுக்கப்புறம் நான் பயந்து சோர்வுல நான் மாறிட்டேன். பயந்து சோர்வுல நான் மாறிட்டேம்மா. எனக்கு அந்த பொண்ணை காப்பாற்ற முடியலங்கிற கோவம் வந்தது. ஆனா காப்பாற்ற முடியல. நானும் தைரியத்தை வரவழைச்சு பார்த்தேன். எனக்கு தைரியம் வரலம்மா. பரவாயில்லப்பா, விடுங்கப்பா. அப்பா, சான் மாமா, தரம் மாமா, பிரேம் மாமா, சாரன் மாமா, கவின் மாமா அப்பா கூட வரலப்பா. யாருமே என்ன பார்க்க வரலப்பா. நான் எப்படிப்பா தூங்குவேன்? அப்பா, அவங்க யாருமே வரலப்பா. அப்பா, அவங்கள பார்க்காம என்னால இருக்க முடியலப்பா. யாருமே என்ன பார்க்க வரலப்பா. அப்பா, எல்லாரும் என்ன வெறுத்திருப்பாங்களோ? அப்பா, இனிமேல் யாரும் என்ன பார்க்க வர மாட்டாங்களோ? அப்பா, அவங்க எல்லாரும் என் மேல கோவமா இருப்பாங்களோ? அப்பா, அவங்க என்ன மன்னிக்க மாட்டாங்களோ? சொந்தம் பந்தம் சேர்ந்திருந்தா சொத்து சுகம் தேவையில்லை. பந்தம் விட்டு போச்சுதுன்னா வாழ்வதிலே லாபமில்லை. கிங்ஸே, என்னண்ணே? புள்ள பாவம்டா. இனி யாருமே பார்க்க போகலடா. புள்ளைக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுதுடா. எனக்கு தெரியாது. இது என்னடா போகுது? அவ பச்சை புள்ள. அவ பேசுறதுக்கெல்லாம் எதுக்குடா நமக்கு ரோசம் வரணும்? இது ரோசத்துக்கானது இல்லைன்னு. அப்போ ஆமா, அவ பேசி எனக்கு ரோசம் வரப்போது பாருங்க. அவ அடிச்சாலும் எனக்கு வலிக்காது. அவ என்ன பேசினாலும் எனக்கு ரோசம் வராது. என்ன எதுக்குடா புள்ளைய பார்க்க போடாதுன்னு எல்லாத்தையும் கன்சர்ன் போடுதா? நீங்க கூட என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானே? நான் உன்னை புரிஞ்சுட்டேன்டா. அதனால தான் உன்னை வந்து தாங்கிக்கிட்டு இருக்கேன். அவ என்ன திட்டினதோ அடிச்சதோ எனக்கு பெருசா ரோசமே வராது. வரவே செய்யாது. சரிடா, அப்ப எதுக்கு புள்ள மேல உனக்கு கோபம்? அவ அப்பா கத்தி எடுத்தாரு. திரும்ப நான் கத்தி எடுத்தேன். கோபத்துல எடுத்தேன். ஆனா நமக்கு தெரியாது. நமக்கு என்னத்தான் கோபத்துல இருந்தாலும் அவருக்கு எதுவும் பண்ண மாட்டோம். ஏன்னா அத்தையோட உசுறு அவரு. ஈசிக்கு உசுறு கொடுத்தவரு நம்ம மாமாண்ண. நாம எதுவும் பண்ண மாட்டோம்னு அவ ஏன்னா என்ன நம்பாம போனா, அப்போ அவளுக்கு அவ்வளவுதான் நம்ம மேல நம்பிக்கையான சொல்லுன. அவ்வளவுதான் அவளுக்கு நம்பிக்கையான. குழந்தை கூட
தகப்பன் தூக்கி போட்டாமன்னா சந்தோஷத்துல ஆகாசம் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வரும். ஏன்னா தூக்கி பிடிக்கிறது அப்பான்னு நம்பிக்கை என்ன. நாம அவ அப்பாவை எதுவும் பண்ண மாட்டோன்னு அவ என்ன நம்மள நம்பல. சொல்லுன நாம அவ அப்பாவை எதுவும் பண்ண மாட்டோம்னு ஏன் அவ என்ன நம்பல. ஒருவேளை மாமாவை எதிரிகள் ஏதாவது பண்ணிட்டா கூட ஊர் ஜனம் உன் மாமா மாதிரிதான் போட்டானுங்கன்னு சொன்னா அப்ப இவன் நம்புவாளானே. என்னடா பச்சை பிள்ளை போய் இவ்வளவு கேள்வி கேட்கிற. சின்ன பொண்ணுடா. அதான் சொன்னேன் குழந்தை கூட தகப்பன் தூக்கி போட்டா சந்தோஷமா வானம் வரைக்கும் போயிட்டு வரும்னு. இவனுக்கு என்ன நம்பிக்கை இல்லாம போச்சுது. குழந்தை தானே அவன் நம்மள நம்பிக்கணும்லானே. மாமாவை எதுவும் பண்ண மாட்டோன்னு நம்பிக்கணும்லானே. கோபப்பட்டேன. ஆமா நான் கோபப்பட்டேன். ஏன் கோபப்பட்டேன்? ஒரு நாயில இருந்து கூட ஒரு பொண்ணை அவரால் காப்பாற்ற முடியல. நாளைக்கு இசை எப்படின்னு காப்பாத்துவாரு. நம்ம கிட்ட இருந்து புள்ளைய பறிச்சு கூட்டிட்டு போனாரு. நம்ம எப்பவும் இப்ப இசை கூட இல்ல. மத்த நேரம் அவர் தானே பாதுகாப்பா இருக்கணும். நான் மாமா வீரன் நினைச்சேனே. அதனாலதான் இசை அங்க இருந்தாலும் நான் பயப்படாம இருந்தேன். ஆனா நேத்து நான் அவரை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சுனே. கண்டிப்பா அத்தை மகாதேவன் மாமாவை இப்படி செஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. மாமா வீரனை தான் இருந்திருக்கணும். அவருக்குள்ள இந்த வீரம் எங்க போச்சுது. அந்த கோது தூண்டி விட்டேன். நான் பேசினா ரோசப்பட்டு அவரும் கொஞ்சம் வீரனா மாறுவார்னு நினைச்சேன். நான் அவர் கோபத்தை தானே தூண்டுனேன். ரோசத்துல இறந்த வீரத்தை மீட்டு கொண்டுட்டு வருவார்னு நினைச்சேன். அவரை எப்படி நான் கொல்ல முடியும்? எப்படி நான் கொல்லுவேன்? என்ன நம்பாம போயிட்டாருன்னு அவர் ரொம்ப சின்ன பொண்ணுடா. என்னால முடியலன்னு அவளுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னு நம்பிக்கை இல்லைன்னு அவ அப்பாவை நான் கொன்னுருவேன்னு நம்பிட்டானே. எப்படி பேசினா தெரியுமானு என்னால மன்னிக்க முடியாதுன்னு. அப்படி சொல்லாதடா. நீ அப்படி சொல்லாதடா. என்னால மன்னிக்க முடியாதுன்னு நம்பிக்கை செத்து போச்சுன்னு. நான் அவன் மேல வச்சிருந்த நம்பிக்கையும் உடைச்சிட்டேன்னு. நான் அவன் மேல நம்பிக்கை வச்சிருந்தேன். எந்த சூழ்நிலை அவன் என்ன நம்புவான்னு நான் நம்பிக்கை வச்சிருந்தேன். உடைச்சிட்டானே. உன் கால வந்து கெஞ்சி கேட்கிறேன்டா. என் புள்ளைய வெறுத்துறதுடா. என் புள்ளைய வெறுத்துறதுடா. நீ புள்ள பாசத்துல பேசுறேன. நான் என் நம்பிக்கை உடைச்சிட்டாலேன்னு வேதனையில பேசிக்கிட்டு இருக்கேன. புள்ளடா அது. நீ அவ பேசுனதை கேட்டிருக்கணும். எனக்கு அப்பவும் கோவம் வந்திருக்காதுடா. என் புள்ள பேசுனதை ரசிச்சு தானே நான் பார்த்திருப்பேன். உங்க விருப்பம் போய் பார்த்துட்டு வாங்க. எப்படிடா போக முடியும்? நீ இப்படி இருக்கும்போது நான் எப்படிடா போக முடியும்? அவ எனக்கு புள்ளன்னா நீ யாரா எனக்கு? என்னால முடியலன்னு நான் நம்பிக்கை இல்லைன்னா எந்த அளவுக்கு உடஞ்சு போவேன்னு உனக்கு தெரியும்னு. நான் வேணா பிள்ளைகிட்ட சொல்லி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லட்டா? நம்பிக்கை உடைஞ்சதுக்கு அப்புறம் 1000 மன்னிப்பு கேட்டாலும் வீணுன. அவளுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சுன்னு. நான் இனி எப்படின்னா அவகிட்ட பழைய காதலோடும் பழைய பாசத்தோடும் பழகுவேன். அதை நினைச்சாலே என் இதயமே வலிக்குன்னு. எனக்கு இசை மேல உள்ள காதல் போயிருமோன்னு பயமா இருக்குன்னு. என்னடா வார்த்தை சொல்லிட்டு இருக்கா? பயமா இருக்குன்னு. எங்க இசை மேல உள்ள காதல் எனக்கு குறைஞ்சிருமோன்னு பயமா இருக்குன்னு. ரொம்ப பயமா இருக்குன்னு. என்னால தாங்கிக்க முடியல.